வெல்கம் பேக் டு தனிஷா கிச்சன். தனிஷா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து 4 நாள் திருவிழா. அதுக்கான வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வீடியோ எடுக்க போகிறோம். முதல் பார்த்திங்கன்னா இப்போ பிள்ளையார் வராரு. எப்பவுமே வந்து பிள்ளையார் தான் முதல் வெளியே போவார். அப்புறமே தான் சிவன் வருவாங்க. சிவன் பார்த்திங்கன்னா நாங்கள் லேட்டாக போனோம். கோயிலில் வந்து சுற்றின்ட்டு வெளியே முனையில் நிற்கும் போது தான் நாங்கள் போய் வீடியோ எடுத்தோம். சிவன் பார்த்திங்கன்னா வெளியே வரும்போதே டான்ஸ் ஆகிட்டே தான் வெளியே வந்தார். அது எப்போவுமே அப்படி தான். உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நைட் டைம் பார்த்திங்கன்னா 10:11 ஆகிடுச்சு. அப்போ தான் வந்து சாமியே வெளியே வந்தாங்க. டான்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க. இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஹவர் மேலே நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் வருவோம்னு பார்த்திங்கன்னா சாமி வரவே இல்லை. நிறைய பேரை தலைலாம் மறைச்சி இதெல்லாம் செய்ய தெரிய மாட்டேது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் எவ்வளோ பூந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேது. இந்த பொண்ணு சும்மா தலையை காமிச்சிக்கிட்டே இருக்குது. திட்டவும் முடியல என்னால். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே சாமி வந்து வெளியே வந்துடுச்சு. அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோன வாத்தியம் அதோட தான் வந்தாங்க சாமி. இப்போ சாமி வந்து திரும்ப போகிறாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சாமி அதோடைய வேஷம் என்ன வாகனம்னு பார்த்தீங்கன்னா பாம்பு வாகனம், நாக வாகனம். இன்றைக்கி வந்து சாமி வந்து நாகத்துலேயே உட்காந்து போவாங்க 4 நாள்னால. இங்கே பாருங்கள், சாமி பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வராங்க. சாம்பிராணிலாம் போட்டு புகைலாம் காமிச்சு எடுத்துகிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. வெளியே வரும்போது இந்த சாமியை அலங்கரிக்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரிலாம் உங்கள் ஊரில் உங்கள் கோயிலில் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே வராங்க. இப்போ சாமி பார்த்தீங்கன்னா ஆர்த்தி காமிக்கிறாங்க. அதை காமிச்சு தான் டான்ஸ் ஆடி வெளியே இட்டுட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், சாமி கிட்ட எவ்வளோ அழகாக காமிக்கிறாங்கன்னு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே நின்று கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நாகவாகத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. டான்ஸ் ஆடிட்டு எடுத்துக்கிட்டே சாமி எடுத்துகிட்டு வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா சாமியோட பேக் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமி இதுதான் சாமியோட நாகவாகனம் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இதுதான். நாளைக்கு 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிலேயே நந்தி இருப்பார். அது பேர் பார்த்தீங்கன்னா ரிஷபம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் சாமி எல்லாமே. நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க சிவன் ஒண்டி தான் வந்திருப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா பார்வதியாக வந்திருக்காங்க. 4 நாள்லேருந்து பார்வதி வருவாங்க. எப்போவுமே சிவன் காமாட்சி அம்மன் சிவன் தனியாக இருப்பார், காமாட்சி அம்மன் தனியாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட பார்வதி இருக்காங்க. பார்வதியை அலங்கரித்து அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. நாளைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஜனமாக இருக்கும். எனக்கு இன்னும் விசேஷமாக இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இங்கே பாருங்கள் பார்வதி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அம்மன் ரொம்ப சூப்பராக இருக்காங்க. இன்றைக்கி ராகம்னா என்ன, பாம்புக்கு என்ன பூ பிடிக்குமோ அந்த மஞ்சள் கலர் பூ தான் பாம்புக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பூ தான் வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சிங்காரிச்சு வச்சுருக்காங்க. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்துருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்து அவ்வளோ அழகாக இருந்தது சாமி. அதே பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து கற்பூர கோசம் ஒரு அகல் தீபத்தில் வச்சு ஏற்றுறாங்க. இங்கே பார்த்து பூசணிக்காய் வந்து சுற்றி உடைக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்க போகிறாங்க. இப்போ வந்து கற்பூர ஆராத்தனை காமிக்க போகிறாங்க. எல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க. நம்ம நினச்சதான் நடக்கணும்னு. பார்த்தீங்கன்னா பிள்ளையார் முதல்ல போயிட்டாரு. அதான் நான் சொல்லுவேன் சாமியை வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம் போது. அதனால் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். சாமி பார்த்தீங்கன்னா ஊர்வலம் எடுத்துக்கோசம் ரெடியாகி வந்துட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ பூ முதல் பார்த்தீங்கன்னா சிவன் மேலே போடுவாங்க. நீங்களாம் பாருங்கள்.
சாமி மேலே பூ போட்டாச்சு. நிறைய பேர் தேங்காய் பழம் உடைக்கிறது, பூ கொடுக்கறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டாவது வாட்டி போடுறாங்க. எப்பவுமே ஒரு வாட்டி தான் போடுவாங்க, இப்போ 3 வாட்டி போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் மேலே போட போகிறாங்க. காமாட்சி அம்மன் மேலே பூ லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பூ போகிறது வந்து ஆடிடுச்சு. அதான் சிந்தி கீழே விழுந்துச்சு. சாமி மேலே சரியாக விழலை. இது நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி பண்ணும்போது இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டாண்டே தான் இருக்கு. நாங்கள் அடிக்கடிக்கு போவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அந்த கோயிலுக்கு நான் போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கோயில். எனக்கு முதல்ல சிவன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது இந்த கோயில் தான் எனக்கு. பாருங்க கீழே விழுந்துச்சு தெரிஞ்சுங்க. இப்போ அத்தல் பார்த்தீங்கன்னா முருகன் மேலே போட போகிறாங்க. பாருங்க இந்த வாட்டி முருகனுக்கு அதே மாதிரி தான் விழுந்தது. முருகர், காமாட்சி அம்மன், சேக்கழியார் நிறைய வந்து குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன். இதை பற்றி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலான்னு. உங்களுக்கு என்ன வீடியோ தேங்க்யூ.